நரசிம்மர் ஜெயந்தி மேம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன மேம் அன்றைய தினத்துல? இந்த நரசிம்மர் ஜெயந்தி வந்து எப்பொழுதுமே சித்ரா பௌர்ணமி ஒட்டி தான் வந்து நமக்கு நரசிம்மர் ஜெயந்தி வந்து வரும். ஸோ சித்ரா பௌர்ணமி வந்து உங்களுக்கு சித்ரா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது நரசிம்மர் ஜெயந்தி நம்ம கொண்டாடுகிறோம். கடன் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறவங்க நரசிம்ம ஜெயந்தியில் நரசிம்மருக்கு விரதம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து நரசிம்ம ஜெயந்தியில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வேலை கிடைக்காத இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆஃபீஸில் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் நம்ம மேலே பழி சொல் போட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயத்துலேயும் நம்ம மானத்தை காப்பாற்றுவார். ருண விமோச்சனம், கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார். இது எல்லாத்துக்குமே நரசிம்மர் வந்து ஒரு சூப்பர் காடுன்னு சொல்லலாம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான வழிபாடுகள் தான். அதனால நரசிம்மர் பிறந்த நாள். நரசிம்மர் வந்து ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. தொடர்ந்து நிறைய பதிவுகள் சொல்லிட்டு வரீங்க மேம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி எல்லாம் கூட நல்ல பதிவு கொடுத்தீங்க. அதோட கிளாரிட்டி எல்லாமும் நல்லா இருந்தது. இன்னைக்கான டாபிக் வந்து நரசிம்மர் ஜெயந்தி மேம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன மேம் அன்றைய தினத்துல? இந்த நரசிம்மர் ஜெயந்தி வந்து எப்பொழுதுமே சித்ரா பௌர்ணமி ஒட்டி தான் வந்து நமக்கு நரசிம்மர் ஜெயந்தி வந்து வரும். ஸோ சித்ரா பௌர்ணமி வந்து உங்களுக்கு சித்ரா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது நரசிம்மர் ஜெயந்தி நம்ம கொண்டாடுகிறோம். நரசிம்ம ஜெயந்தியில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத விட நரசிம்மருக்கு வந்து நம்ம பானக நெய்வேத்தியம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இல்லையா. ஸோ நீங்கள் நரசிம்மர் ஜெயந்தியில் நெய்விளக்கு ஏற்றுங்க, அது போதுமானது. ஆனால் கண்டிப்பாக நரசிம்மருக்கு பானகம் வந்து அன்றைய நாளில் நீங்கள் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். ஸோ பானகம் எல்லாருக்கும் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். வெல்லம் எடுத்துக்கோங்க, நல்லா பொடி பண்ணி தண்ணியில் நல்லா கரைய விடுங்க. அதுக்கு வடிகட்டுங்க, ஏன்னா அதில் மண் இருக்கும். அந்த வடிகட்டின வெல்லத்தில் வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் போடணும், கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கணும், 2 ஏலக்காய் போட்டுக்கணும். இதுதான் பானகம். ஸோ அடுப்புலையே வைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நரசிம்மர் வந்து அதுவும் நம்ம வெய்ய நேரத்தில் நம்ம போய் அடுப்பில் நின்னெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணவே வேண்டாம். நரசிம்ம ஜெயந்தியில் வந்து என்ன பிரார்த்தனைகள் செய்யலாம் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறவங்க நரசிம்ம ஜெயந்தியில் நரசிம்மருக்கு விரதம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து நரசிம்ம ஜெயந்தியில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு சத்ரு இருப்பாங்க இல்லையா, நிறைய எதிரிகள் இருப்பாங்க. நம்மளால் அதை வெளியில் சொல்லக்கூட முடியாது, ஆஃபீஸ்லேயோ இல்லை பர்சனலாக. அதனால் எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கும் நரசிம்மரை வந்து நம்ம வணங்கலாம். ருண விமோச்சன ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது நரசிம்மருக்கு, அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நரசிம்ம கராவலம்பம்னு ஒன்று உண்டு. அதனால் நீங்கள் அது ரெண்டத்தையுமே எது வேணாலும் இந்த ஸ்லோகத்தை வந்து படிக்கலாம். ரொம்ப வரப்பிரசாதி வந்து நரசிம்மர். அதில் யோக நரசிம்மர் ரொம்ப விசேஷம். எனக்கு ஸ்லோகமே தெரியாதுங்க, எனக்கு நரசிம்மரை எப்படி கும்பிடணுன்னே தெரியாது அப்படின்றவங்க கோவிலுக்கு போங்க, 12 முறை அவரை வலம் வாங்க. அப்படி பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு மேம் நரசிம்மர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அவருடைய உருவத்தை, தோற்றத்தை பார்த்து ஒரு விதமான பயம் இருக்கும். நரசிம்மர் அப்படின்னா ரொம்ப உக்ரகமான தெய்வம், நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம் கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப சொன்ன மாதிரி யோக நரசிம்மர் அப்படின்னு இருக்காரு, லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு இருக்காரு. இப்ப கடன் தீர்ப்பதற்கு ருண நரசிம்மரும் ருண விமோச்சன நரசிம்மரும் இருக்காரு இல்லையா. சோ நிறைய பேருக்கு இந்த கடன் தொல்லை அப்படின்றது இருக்கு மேம். இந்த ருண விமோச்சன நரசிம்மரை எப்படி வழிபாடு பண்ணலாம்? லக்ஷ்மி நரசிம்மர் தான் ருண விமோச்சனத்துக்கு நம்ம வழிபாடு செய்யணும். நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். இப்போ சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சித்த பிரம்மா பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி பயந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மனசில் வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க. ஏன்னா எல்லா நரசிம்மர் கோயில்லையும், அதுவும் யோக நரசிம்மர் கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு ஜலம் தெளிப்பா, அது ரொம்ப விசேஷம் அந்த சங்கு ஜலம் அப்படிங்கிறது. அதனால் யோக நரசிம்மர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம்
யோக நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்யலாம். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணியில் யோக நரசிம்மர் இருக்கார். நம்ம வந்து யோக நரசிம்மரை செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். கடன் இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். என்ன மாதிரி மேம் வழிபாடு செய்யலாம்? அன்னைக்கு ஏதாவது பூஜை மாதிரி பண்ணணும்? இல்லை, நீங்கள் எப்போவுமே சுவாமிக்கு நீங்கள் போகிறச்சே துளசி வாங்கிட்டு போய் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதாவது பிரார்த்தனை தாங்க எப்போவுமே முக்கியம். நம்ம உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது, பிரார்த்தனை தான். ஸோ கோயிலுக்கு போனீங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் கோவிலில் இந்த சுவாமியை வந்து பிரதட்சணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஒரு 12 வாட்டி பண்ணுங்க, 18 வாட்டி பண்ணுங்க, 24 வாட்டி பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம எத்தனை வாட்டி பிரதட்சணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். நான் ஒரு 108 சுற்றுறேன், எனக்கு இந்த காரியம் ஜெயமாகணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும், நான் ஒரு 48 சுற்றுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கணும். நம்ம போய் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணலாம், பட் யாருக்குமே இப்போல்லாம் டைம் இருக்கிறது கிடையாது ஒரு இலாபரேட்டாக உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும், நமக்கு அந்த ஸ்லோகம் தெரியணும், இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ, சுவாமிகிட்ட போய் உன் கஷ்டத்தெல்லாம் மனசை விட்டு சொல்லு, சுத்தின்றே சொல்லு, அதை கண்டிப்பாக அதுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும். ஏன்னா நரசிம்மரோடவே சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஒரு சில கோவில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நரசிம்மர் ஒரு பக்கம், அவருக்கு பின்னாடியே சக்கரத்தாழ்வார் இருப்பார். அதனால் அவருக்கும் 12 பிரதட்சணம் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்காத இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆஃபீஸில் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் நம்ம மேலே பழி சொல் போட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயத்துலேயும் நம்ம மானத்தை காப்பாற்றுவார். ருண விமோச்சனம், கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார். இது எல்லாத்துக்குமே நரசிம்மர் வந்து ஒரு சூப்பர் காடுன்னு சொல்லலாம். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்து மூஞ்சில அடிப்பாங்க சில கோவில்கள்ல. ஆமா, நானுமே போயிருக்கேன் நரசிம்மர் கோயில்ல. அந்த பட்டாச்சாரியார் வந்து டைமுக்கு போனாதான் 12:30 மணி மத்தியானம் நினைக்கிறேன், நல்லா தெளிச்சு விடுவாங்க. நமக்கு இருந்த ஒரு இதெல்லாம் அப்படி பயப்படுறோம் பார்த்தீங்களா, அது அப்படியே அது தெரியும். நான் சிங்கப்பெருமாள் கோயில்ல மத்தியானம் போறச்சே நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஷோலிங்கர்லயும் அந்த சங்கஜலம் வந்து ரொம்ப விசேஷம், அங்கேயே நான் பண்ணியிருக்கேன். திருவல்லிக்கேணிலேயே மத்தியான நேரம் பண்ணுவாங்க. இப்போ வந்து படிக்க வேண்டிய பிள்ளைகள் மேம், நம்ம ஸ்கூல் பசங்க இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பயம் தெளியணும், நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா நரசிம்மரை பிடிச்சுக்கலாமா? கண்டிப்பா. நரசிம்மர் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கிறவர் தான். நம்ம எப்படி வந்து பெண் தெய்வங்கள்ல வந்து துர்கா பரமேஸ்வரியை வணங்குறோம், ஒரு தைரியத்துக்காக வணங்குறோம், மகாகாளியை வந்து வணங்குறோம் இல்லையா. ஸோ நரசிம்மர், நீங்கள் சொன்னீங்க, நரசிம்மரினுடைய தோற்றம் நமக்கு வந்து ஒரு அச்சத்தை வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த தசாவதாரமே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனினுடைய எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உலகத்தில் வந்து முதல் ஜீவன் எதை உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். அதுதான் வந்து கடலுக்கு அடியில் மீன். அது சுவாமி மத்ஸ்யாவதாரம் எடுத்தார். அதுக்கு அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா நீரிலையும் இருக்கலாம், நிலத்திலையும் இருக்கலாம். அதுதான் கூர்ம அவதாரம், ஒரு ஆமை. அது நீர்லேயும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வராக அவதாரம் எடுத்தார். அது வந்து முகம் வந்து பன்றி ரூபம். அதில் தான் வராக அவதாரம் எடுத்ததனுடைய பயன் என்னன்னா பூமாதேவியை காப்பாற்றுவதற்காக. அடுத்த அவதாரம் வந்து அவர் மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி, முகம் மட்டும் அவர் சிங்க முகமாகவும் அதற்கு கீழே அவர் மனிதனாகவும். அடுத்தது வந்து வாமன அவதாரம், முழுமையாக ஒரு சின்ன டுவாஃப், முழுமையான ஒரு அவதாரமாக வாமன அவதாரம் வந்து எடுத்தார் சுவாமி. ஸோ இந்த தசாவதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூலோகத்தில் ஒரே ஒரு உயிரணு, அதாவது அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்லேருந்து எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இவால்யூவேட் ஆனார் அப்படிங்கிறதா. ஸோ அந்த இவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை, அந்த சைக்கிள், அதை வந்து எப்படி வந்து ஒரு அவதாரமாக சுவாமி நமக்கு எல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த தசாவதாரத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு மிருக ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து அதற்கான அந்த தோற்றம், அந்த கர்ஜனை, அந்த சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம், ஆக்ரோஷம், இதெல்லாமே பார்க்கலாம். ஆனால் அவரை சாந்தப்படுத்துறதுக்காகத்தான் லக்ஷ்மி தேவியை வந்து மடியில் வந்து உட்காத்தி வைக்கிறார் பிரகலாதன்.
ஸோ இந்த நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மரினுடைய அந்த ஆக்ரோஷத்திலிருந்து இந்த ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வந்தவர் தான் சரபேஸ்வரரே. ஸோ இந்த அவதாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று லிங்க் ஆகிருக்கும். ஸோ சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்ததுனால தான் பிரத்யங்கரா தேவி அவதாரம் வந்தது. சரபேஸ்வரருக்காக பிரத்யங்கரா தேவியினுடைய அவதாரம் வந்தது. அதனால் இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான். நம்ம வந்து எந்த தெய்வத்தையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நரசிம்மருக்கு என்ன ஒரு பவர், எதுக்காக நம்ம வணங்குறோமோ சேம் நம்ம சரபேஸ்வரருக்கும் அதே தான் நம்ம வணங்குறோம். அதனால் சைவ மதத்தில் ஒரு தெய்வம் இருந்தால் வைணவ மதத்தில் அதற்கு ஈக்குவலாக ஒரு தெய்வம் இருக்குது, அவ்வளோதான். நிச்சயமா மேம், ரொம்ப சூப்பர் மேம். நரசிம்மர் ஜெயந்தியோட சிறப்பு என்ன நெய்வேத்தியம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான வழிபாடுகள் தான். அதனால நரசிம்மர் பிறந்த நாள், நரசிம்மர் வந்து சித்திர மாசத்துல இந்த பௌர்ணமிக்கு நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா, சித்ரா பௌர்ணமி சேரதான் சித்ரா நட்சத்திரத்துல சந்திரன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுவாதியில வந்து சந்திரனினுடைய சஞ்சாரம் இருக்கிறச்சு சுவாமியினுடைய அவதாரம் ஏற்பட்டது. அதனால இந்த சித்ரா பௌர்ணமியோட சேர்ந்து நமக்கு நரசிம்ம ஜெயந்தியும் வருது. சூப்பர் மேம். நரசிம்மர் ஜெயந்தி எப்படி கொண்டாடணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனால நமக்கு என்ன பலனும் தெரிஞ்சுது. நல்ல பதிவு மேம், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாரதி மேம் நீங்க நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜாதக ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் சென்னையில நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.